மார்கழி மாதத்துல நமக்கு வரக்கூடிய ஒரு நல்ல நோன்பு நாள், ஒரு விரத நாள், ஒரு திருவிழா அப்படின்னு சொன்னா அது திருவாதிரை. இந்த ஆதிரை திருநாள் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நாள். நடராஜ பெருமானை வழிபடக்கூடிய நாள். பெண்கள் தங்களுடைய கணவன் தீர்க்க ஆயுளோடு வாழணும் அப்படிங்கிறதுக்காக நோன்பு நோற்றி இறைவனிடத்திலே தங்களுடைய பிரார்த்தனையை வேண்டக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த விரதத்தை யார் வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம். அதற்கு வயது வரம்பு, கல்யாணம் ஆனவர்கள் ஆகாதவர்கள் அப்படிங்கிற தடை கிடையாது. இப்போ இந்த கல்யாணம் ஆனவர்கள் இந்த விரதத்தை இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கணவன் தீர்க்க ஆயுளோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஒரு நோன்பு நாளாக நமக்கு நம்முடைய பெரியவங்க கொடுத்திருக்கிறாங்க. இந்த திருவாதிரை விரதத்தை யாரெல்லாம் முறைப்படி இப்படி மேற்கொண்டு வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு பார்வதி தேவியும் சிவபெருமானும் தன்னுடைய கருணையை வாரி வாரி வழங்கி சிவகடாட்சத்தை அருளுவார்கள் அப்படின்னு நம்முடைய பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால எல்லோரும் இந்த நல்ல விரதத்தை மேற்கொண்டு எம்பெருமானுடைய கருணையை பரிபூரணமாக பெறணும் அப்படின்னு உங்கள் எல்லோருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு